ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஏடிஎம் மிஷின் ப்ராப்ளம். ஸோ ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு பணம் வித்ட்ரா பண்ணணும். இப்போ காலையில ஏடிஎம் மிஷினுக்கு போனா ஏடிஎம் மிஷின்ல இப்பதான் பணம் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஷின் பணம் லோட் பண்ற வண்டி வந்திருக்கு. 1,00,000 ரூபாய் லோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 1,00,000 ரூபாய் லோட் பண்ணும்போது நான் இப்ப வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்றப்போ மிஷின்ல 1,00,000 ரூபாய் இருக்கு. நான் 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா மிஷின்ல கார்டை போடுறேன், 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றேன். அந்த மிஷின்ல 10,000 ரூபாய் இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் டிஸ்பென்ஸ் பண்ணுது. நான் பின் நம்பர் போடுறேன், அமௌண்ட் போடுறேன், டிஸ்பென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டேன். மிஷின்ல இப்ப 90,000 ருபீஸ் இருக்கு. எனக்கு அப்புறம் ஒருத்தர் போறாரு, அவரும் என்ன மாதிரியே 10,000 ரூபாய் எடுக்கிறாரு. பின் நம்பர் ஏடிஎம் மிஷின் கார்டு போடுறாரு, பின் நம்பர் போடுறாரு, அமௌண்ட் போடுறாரு, 10,000 ரூபாய் எடுத்துட்டாரு. 10,000 ரூபாய் எடுத்ததுனால இப்ப மிஷின்ல 80,000 ரூபாய் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரா எடுக்கும் போது பணம் குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. பணம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒருவேளை லாஸ்டா 10,000 ரூபாய் இருக்கு, இல்லைன்னா ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு லாஸ்டா 8,000 ரூபாய் இருக்கு. வர ஒரு 10,000 ரூபாய் போடுறாரு அப்படின்னா மிஷினுக்கு அவர் கேட்ட பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. 8,000 ரூபாய் இருக்கு, ஆனா அவர் 10,000 ரூபாய் கேட்கிறாரு. எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடியாது. அப்போ அனேபிள் டு டிஸ்பென்ஸ் கேஷ் அப்படின்னு சொல்லிடும். 8,000 ரூபாய் இருக்கு, ஆனா இவர் வந்து சரி நான் அமௌண்ட் கம்மியா போடுறேன் அப்படின்ட்டு 5,000 ரூபாய் போட்டு ட்ரை பண்ணாரு அப்படின்னா 5,000 ரூபாய் டிஸ்பென்ஸ் பண்ணிடும். ஸோ 5,000 ரூபாயை வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம். ரைட்? இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஏடிஎம்ல எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ கேஷ் இன் மிஷின் இல்லைன்னா ஏடிஎம் ஈக்குவல் டு 1,000, 10,000, 1 lakh இருக்கு. ஸோ ஏடிஎம்ல வந்து பணம் போட்டாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படின்றது கணக்கு கிடையாது. ஒரு மிஷின்ல 1,00,000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கு தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. 100 பேருக்கு கொடுக்கலாமான்னா தெரியாது. ரைட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஈச் பர்சன் டேக்ஸ். இப்ப வரவங்க எல்லாம் 10,000 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா 10 பேருக்கு கொடுக்கலாம். வரவங்க எல்லாம் 5,000 ரூபாய் எடுத்துட்டு போறாங்கன்னா 20 பேருக்கு கொடுக்கலாம். வரவங்க எல்லாம் 100 ரூபாயா எடுத்துட்டு போனாங்கன்னா 1000 பேருக்கு கொடுக்கலாம். இல்லையா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஈச் பர்சன் டேக்ஸ். அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா மிஷின்ல கேஷ் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபிக்ஸட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கிடையாது. மிஷின்ல கேஷ் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம். தெர் இஸ் அ பூலியன். மிஷின்ல கேஷ் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம். ரைட்? அப்போ வைல் என்ன கண்டிஷன்? இங்க மிஷின்ல கேஷ் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம். வாட் இஸ் த கண்டிஷன் ஹியர்? கேஷ் இன் ஏடிஎம் இஸ் கிரேட்டர் than 0. ஆனா 0ன்னு போட முடியாது சார். ஏன்னா மினிமம் வித்ட்ராவபிள் அமௌண்ட் 100 இல்லைன்னா 500 இருக்கும். ஓகே, அத வந்து ரைட். ஏடிஎம் மிஷின்ல கட்டாயமா சில்லறை இருக்காது இல்லையா? 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டாயமா இருக்காது. ஓகே, அப்போ ஆனா அமௌண்ட் வந்து 0 விட பெருசா இருந்தா டிஸ்பென்ஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஏடிஎம்ல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா சொல்றேன். இப்போ யூசர் கிட்ட எவ்வளவு கேஷ் வேணும் அப்படின்றது கேட்கணும் இல்லையா? கேஷ் நீடட் equal to int input enter the amount. எவ்வளவு வேணும்னு கேக்குறோம். அடுத்து என்ன பண்ணும்? மிஷின்ல வந்து அமௌண்ட் இருக்கான்னு பார்த்தாச்சு. எவ்வளவு வேணும் அப்படின்னு யூசர்கிட்ட கேட்டோம். யூசர் வந்து 10,000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டாரு. அடுத்து என்ன பண்ணும்? சார் ஸ்டெப் கேக்குறீங்களா இல்ல அடுத்த ஸ்டெப் கேக்குறீங்களா? நீங்க அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க. ப்ரோக்ராம் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து என்ன ப்ரொசீஜர்? எவ்வளவுப்பா வேணும்? கேஷ் இன் ஏடிஎம் வந்துட்டு கேஷ் இன் ஏடிஎம் இஸ் ஈக்குவல் டு கேஷ் இன் ஏடிஎம் மைனஸ் கேஷ் நீடட் அதாகும். பட் நீங்க பின் என்டர் தி பின் அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல, பின் நம்பர்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். யூசர் வந்து கரெக்டான பின் நம்பர் தான் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். So you withdrawn an amount of for string formatting la print. You have withdrawn amount. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 10,000 ரூபாய் வேணும்னு யூசர் கேக்குறாரு.
அப்ப மிஷின் என்ன பண்ணும்? கேஷ் இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். முதல்ல கேஷ் இருக்கான்னு செக் பண்ணும். யூசர் கொடுத்திருக்க கேஷ் இருக்கான்னு செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணும். 100க்கு மேல இருக்கா? புரியல. 110 ரூபாய் அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கு, அவங்க அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, அவங்க அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கான்னு செக் பண்ணும். வெரி குட். என் அக்கவுண்ட்ல 100 ரூபாய் தான் இருக்கு, நான் போய் 10,000 ரூபாய் எடுக்க ட்ரை பண்றேன்னா எடுக்க முடியுமா? முடியாது. அது ஒரு செக். டெஃபினெட்லி வெரி குட். வேற என்ன செக் பண்ணும்? கேஷ் நீடட் வந்து 100க்கு மேல இருக்கா? அதான் 110 ரூபாய் கரெக்டா சார்? எஸ் சார். மிஷின்ல 10 ரூபாய் கிடையாது. ஏடிஎம் மிஷின்ல 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் இருக்காது. மினிமம் டினாமினேஷனே 100 ரூபாய். 110 ரூபான்றது கரெக்டா? சோ 100 ரூபாய்க்கு மேல இருக்கான்றது கணக்கு கிடையாது. கொடுக்கிற அமௌண்ட் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் கணக்கு. கரெக்டா? எஸ் சார். சோ யூசர் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். 100 மல்டிபிள்ஸ்ல இல்ல 110 ரூபாய், 1001 ரூபாய், 1050 ரூபாய் அப்படின்னு போட்டாருன்னா மிஷின்ல அது அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ கொடுத்திருக்க அமௌண்ட் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்? ரிமைண்டர் 0 வருதான அந்த அமௌண்டோட 100 டிவைட் பண்ணி. ஓகே, அப்படியே சொல்லுங்க, டைப் பண்ணிடுறேன். If cash needed divided by 100 equal to 0. ஓகே, ரைட். அடுத்து அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த கேஷிங் ஏடிஎம்ல இருந்து இந்த கேஷ் நீடட வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அது டிஸ்ப்ரூவ். ஓகே, வேற யாருக்கும் எந்த கமெண்ட்டும் இல்லையா? யாராவது ஏதாவது சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்றேன் நானு. சார் இங்க மாடுலஸ் வருமா சார்? என்கிட்ட கேக்குறியா, ஆன்சர் சொல்றியா? இல்ல சார், இங்க வந்து இந்த இதோட ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0, ஐ மீன் 0க்கு ஈக்குவலா இருக்கணும். சோ மாடுலஸ் வரும் சார். சரி, மாடுலஸ் வருமா டிவைட் வருமா, என்ன வரும்? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மாடுல வரும் சார். மாடுல வரும். ரிமைண்டர் தானே செக் பண்றோம், கோஷன்ட் செக் பண்ணல. சரி, ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும், இல்லனா ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்றேன். ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பிரிண்ட் என்டர் the amount in multiples of 100 அப்படி போட்டு அடுத்து என்ன பண்ணோம்? யூசர் வந்து 110 ரூபாய் அப்படின்னு போட்டாரு. என்டர் த அமௌண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்னு மிஷின் சொல்லிருச்சு. அடுத்து என்ன நடக்கும்? ஏடிஎம்ல இருக்க கேஷோட அந்த கேஷ் நீடட மைனஸ் பண்ணணும் சார். கேஷ் இன்னும் வெளியில வரலையே, அப்புறம் எதுக்கு மைனஸ் பண்ணணும்? கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, கண்டினியூ கொடுக்கணும். ஏன் கண்டினியூ கொடுக்கணும் அப்படின்னா 110 ரூபான்னு போட்டிருக்காரு, இன்வாலிட் அமௌண்ட் அது, அதனால திரும்பவும் அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லணும். தட் மீன்ஸ் திரும்ப இந்த வைல் லூப்போட ஸ்டார்டிங்க்கு போகணும். இதுக்கு நடுவுல அமௌண்ட்டை ஏடிஎம் மிஷின்ல பணம் குறையல, ரைட்? ஏடிஎம் மிஷின்ல பணம் இன்னும் குறையல. ஏடிஎம் மிஷின்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தது, அப்படியே தான் இருக்கு. யூசர் தப்பா போட்டாருன்றதுக்காக மிஷின்ல கேஷ் காணாம போயிருமா? மிஷின்ல இருக்கிற கேஷ் அப்படியே தான் இருக்கு. அதை மைனஸ் பண்ண கூடாது. ஏன்னா மிஷின்ல அந்த கேஷ் அப்படியே தான் இருக்கு, மாறல.
மிஷின்ல எப்ப கேஷ் குறையும்? மிஷின்ல வந்து 1000 100 ரூபாய் நோட் இருக்கு. ஓகே, 1000 into 100. அதுல ஒரு 100 ரூபாய் நோட்டு வெளியில போச்சுன்னா ஒரு கவுண்ட் குறையும். யாராவது எடுத்தாங்கன்னா ஒரு கவுண்ட் குறையும். 100 நோட் எடுத்தாங்கன்னா கவுண்ட் குறையும். 200 நோட் எடுத்தாங்கன்னா கவுண்ட் குறையும் இல்லையா? வெளியில எடுத்தா மட்டும் தான் கவுண்ட் குறையும். யூசர் தப்பா போட்டா எப்படி கவுண்ட் குறையும்? கவுண்ட் குறையாது. ஸோ என்டர் மல்டிபிள் அமௌண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. 110 ரூபாய்னா இட்ஸ் இன்வாலிட் அமௌண்ட். 100ஓட மல்டிபிள்ல என்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். அமௌண்ட் என்டர் பண்ணுங்க அப்படின்றத கேட்டு போகும். ஓகே, யூசர் வந்து இப்ப கரெக்டான அமௌண்ட் கொடுத்துருக்காரு. தப்பான அமௌண்ட் கொடுத்தானா டிரான்சாக்ஷன் அப்படியே அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல வருது லைன் நம்பர் 7 வருதுன்னா தட் மீன்ஸ் யூசர் என்டர்ட் த ரைட் அமௌண்ட். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன பண்ணோம்? யூசர் வந்து 1000 ரூபான்னு கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன பண்ணோம்? யூசர் 1000 ரூபான்னு கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன பண்ணணும்? ஏடிஎம்ல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து அந்த 1000 ரூபாய் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஏடிஎம்ல இருக்க கேஷ் யூசர் கொடுத்த கேஷ். சொல்லுமா, கேட்கல. ஏடிஎம்ல இருக்க கேஷோட யூசர் கேட்ட கேஷ் கம்மியா இருக்கும். ரைட். பணம் வந்து கொடுத்துட முடியாது. இப்போ ஏடிஎம்ல 5000 ரூபாய் இருக்கு, நான் 10000 ரூபாய் கேட்டேன்னா எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ நான் கேட்ட அமௌண்ட் வேலிடான அமௌண்ட். ஆனா மிஷின்ல அவ்வளவு கேஷ் இல்ல. சோ மிஷின்ல கேஷ் இருக்கா இல்லையான்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும். அப்ப என்ன கண்டிஷன் போடணும் இங்க? என்ன போடணும்? If cash needed greater than cash in amount, cash in ATM. சார் இல்ல சார், இது கிரேட்டர் சார். இதுதான் கிரேட்டர். இல்ல சார், வந்து கேஷ் நீட். சாரி இது லெஸர். கேஷ் இன் சார். சரி, இது கரெக்ட்டா அது கரெக்ட்டா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டதுதான் சார் கரெக்ட். இதுதான் கரெக்ட். கேஷ் நீடட் இஸ் less than or equal to cash in ATM. எனக்கு 5000 ரூபாய் தேவைப்படுது, மிஷின்ல 10000 ரூபாய் இருக்கு. So 5000 is less than or equal to 10,000. It is valid. மிஷின்ல இருக்கிறத விட என் கையில் நான் கேட்டது கம்மியா இருக்கணும் ஆர் ஈக்குவலா இருக்கணும். இருந்துச்சுன்னா கொடுக்க முடியும் இல்லையா? ரைட். மாத்தி சொல்லிட்டேன் சார். கிரேட்டர் லெஸ்ஸருக்கு பதிலா ஃபைன் ஃபைன், தட்ஸ் ஃபைன். மாத்தி சொல்றது பிரச்சனை இல்ல, பட் மைண்ட்ல கரெக்டா திங்க் பண்ணணும். அது தப்பாயிடுச்சுன்னா பிரச்சனை. மாத்தி வந்து சில டைம் என் மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், நான் சொல்லும் போது வேற ஒண்ணு சொல்லிடுவேன். ஆனா நான் மைண்ட்ல திங்க் பண்றது நான் கரெக்டா தான் திங்க் பண்ணிருப்பேன். ஸோ தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரைட். இப்ப நான் கேட்ட அமௌண்ட் ஏடிஎம்ல இருக்கு, என்ன நடக்கும் அடுத்து? ஏடிஎம்ல இருக்க கேஷ்ல இருந்து மைனஸ் ஆயிரும் சார். மைனஸ் ஆயிரும். ஏடிஎம்ல இருந்து முதல்ல கேஷ் டிஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? பிரிண்ட் ப்ளீஸ் கலெக்ட் த கேஷ். கேஷை டிஸ்பென்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம் மிஷின்ல காசு குறையும். அதுக்கு என்ன பண்ணணும்? கேஷ் இன் ஏடிஎம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? மைனஸ் கேஷ் நீடடா சார். அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீங்க திரும்ப என்கிட்ட கொஸ்டினா கேட்க கூடாது, ஆன்சர் தான் சொல்லணும். மைனஸ் கேஷ் நீடட் சார். மைனஸ் கேஷ் நீடட். கரெக்டா? இது எப்படி கரெக்டா? கேஷ் இன் ஏடிஎம் மைனஸ் கேஷ் நீடட். கேஷ் இன் ஏடிஎம் மைனஸ் கேஷ் நீடட். ஏடிஎம்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்ப 10,000 ரூபாய் எடுத்தாச்சு. சோ ஏடிஎம்ல இப்ப 90,000 ரூபாய் இருக்கு.
ஓகே 90,000 rupees இருக்கு. ரைட். எல்ஸ் சார் ஒரு கேட்டா டவுட் சார். எஸ் சார் போன தாட்டி நீங்க ஒரு தாட்டி அந்த அசைன்மெண்ட் இது சொல்லி தந்தீங்க. அசைன்மெண்ட் அந்த லாஜிக் இங்க வந்து ஈக்குவல் டு மைனஸ் கேஷ் நீடட் போட்டாலும் வரும்ல சார். ஏன் வந்து கேஷ் இன் ஏடிஎம்னு போடணும்? அது ஈக்குவல் டு மைனஸ் கிடையாது, மைனஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே வித்தியாசம். ட்ரை பண்ணி பாரு. எஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஸ் டிஃபரெண்ட், மைனஸ் ஈக்குவல் டு இஸ் டிஃபரெண்ட். போத் ஆர் டிஃபரெண்ட், போத் ஆர் நாட் த சேம். ஓகே, ட்ரை இட் அவுட். நெட்ல படிச்சு பாருங்க. சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. நான் இங்க சொல்லி கொடுக்க போறது கிடையாது, பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். பிராக்டிஸ் இட். எஸ் சார். ரைட். இப்போ நான் கேட்ட அமௌண்ட் ஏடிஎம்ல இல்ல, என்ன நடக்கும்? கரெக்ட் டினாமினேஷன் கொடுக்க சொல்லுங்க. கரெக்டான டினாமினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கேயே செக் பண்ணிட்டோமே. 100 ரூபாய்க்கு இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்றது இங்கேயே செக் பண்ணிட்டோம். மிஷின்ல 5000 ரூபாய் இருக்கு, நான் 10,000 ரூபாய் கேட்கறேன், என்ன நடக்கும்? cannot dispense cash. So print unable to dispense cash. Unable to dispense cash. ஓகே, இப்போ அமௌண்ட் 0வா இருக்கு அப்படின்றப்போ எந்த லைனுக்கு வரும்? இப்ப வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போடணும் இல்லையா? அது எந்த லைன்ல போடணும்? சொல்லலையா? சரி, பிரிண்ட் அவுட் ஆஃப் சர்வீஸ், கரெக்டா? லூப் விட்டு வெளியே. ஓகே, லூப் விட்டே வெளில போடணுமா? ஓகே, எத்தனை பேர் இது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? லூப் விட்டே வெளில போடணும்ன்றாங்க, எத்தனை பேர் இது கரெக்ட்னு சொல்றீங்க? சரி, எத்தனை பேர் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இது ஆக்சுவலா கரெக்ட் மாதிரி தோணுது சார். ஏன்னா வைல் லூப்ல அமௌண்ட் வந்துட்டு if it is not greater than 0, then it is out of service. ஓகே, சரி, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் சொல்லிட்டாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? சார் இது வந்து லூப் குள்ள தான் சார், ஒரு if ஸ்டேட்மென்ட்ல போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் சார். சோ இது கரெக்ட் தான். ஏன்னா மிஷின்ல இப்ப கடைசியா 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இருக்கும் போதும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். யாராவது 100 ரூபாய் கேட்டு வராங்கன்னா அது வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஏன்னா அமௌண்ட் இஸ் கிரேட்டர் than 0, ரைட்? அமௌண்ட் கிரேட்டர் than 0 இருக்கிற வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசியா மிஷின்ல 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாய் நோட்டை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கேஷ் இன் ஏடிஎம் ஈக்குவல் டு 100 மைனஸ் 100. 100 ரூபாய் இருந்துச்சு, அந்த 100 ரூபாய நான் எடுத்துட்டேன். அப்போ இப்போ மிஷின்ல 0 rupees இருக்கு, ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு, 0 rupees இருக்கு. அப்போ இந்த வைல் லூப்ல வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது இல்லையா? மிஷின்ல பணம் இல்ல, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வைல் லூப் விட்டு வெளியில வந்துடும். சோ இந்த வைல் லூப் விட்டு வெளியில வருதுன்னா மிஷின்ல கேஷ் இல்லைன்னு அர்த்தம், ரைட்? இந்த மிஷின்ல கேஷ் இல்லைன்னு அர்த்தம். கேஷ் இல்லைன்றதுனாலதான் வைல் லூப்பை விட்டு வெளியில வருது. ஸோ வைல் லூப்பை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் த மிஷின் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ். கரெக்டா? ஓகே சார். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் இங்க வைக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்ப்போம்.
என்டர் த அமௌண்ட் 10,000 ரூபாய். 10,001. ஓகே. மாடுலஸ் 100 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அமௌண்ட் வந்து 100க்கு மல்டிபிளா என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் அலவிங் த யூசர் டு ப்ரொசீட் ஃபர்தர். எதுவுமே நடக்கல. இப்போ அகெயின் அமௌண்ட் வந்து நான் 10,000 ரூபாய் நான் போடுறேன். 1000 10,000 ரூபாய் நான் போடுறேன். என்டர். இப்போ யூசர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் போட்டிருக்காரு. ஏடிஎம்ல கேஷ் இருக்கு. ஏடிஎம்ல 1,00,000 ரூபாய் இருக்கு. நான் 10,000 ரூபாய் தான் கேட்டிருக்கேன். ஸோ மிஷின்ல கேஷ் இருக்கு. ப்ளீஸ் கலெக்ட் த கேஷ். கேஷை டிஸ்பென்ஸ் பண்ணிருச்சு. இப்போ ஏடிஎம்ல காசு குறைஞ்சிருச்சு. ஏடிஎம்ல இப்போ 90,000 ருபீஸ் இருக்கு. என்டர் த அமௌண்ட் 10,000. இப்போ 20,000 வரைக்கும் மேக்ஸிமம் ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம்ல ஹெச்டிஎஃப்சி கார்டு போட்டு எடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 20,000 நான் போடுறேன். இல்ல 2,000 போடுறேன் நான். 2,000 மிஷின்ல இருக்கு. ப்ளீஸ் கலெக்ட் த கேஷ். ஸோ 88,000 இருக்கு. இப்போ ஐ எம் கோயிங் டு வித்ரா 20,000. கலெக்ட் த கேஷ். ஸோ 20,000 ரூபாய் இப்போ மிஷின்ல இருந்து மைனஸ் ஆயிடுச்சு. 68,000 ரூபாய் இருக்கு. இப்போ யாரோ வந்து 5,500 ரூபாய் எடுக்கிறாங்க. கலெக்ட் த கேஷ். 62,500 ரூபாய் இருக்கு. ஸோ இப்போ வர ஒரு லம்பா கேஷ் எடுக்கணும். ஓகே. 1,00,000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட அவசர செலவு இருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இல்ல காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும், நான் 1,00,000 ரூபாய் வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் 20,000 ரூபாய். இதையும் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். மிஷின்ல 42,500 ரூபாய் இருக்கு. இப்போ 22,500 ரூபாய் இருக்கு. இன்னொரு 20,000 கொடுத்தாச்சு. இப்போ 2,500 ரூபாய் இருக்கு. இப்போ 20,000 இல்லையா? 22,500 இருந்து நம்ம 20,000 எடுத்துட்டோம். இப்போ 20,000 ட்ரை பண்றாரு. மிஷின்ல 2,500 ரூபாய் இருக்கு. ஆனா யூசர் கேட்டது 20,000. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அனேபிள் டு டிஸ்பென்ஸ் கேஷ். நீங்க கேட்ட அமௌண்ட் கொடுக்க முடியல. ரைட். இப்போ யூசர் 5,000 ரூபாய் போட்டு ட்ரை பண்றாரு. பணம் வருமா? வராது. ஸோ அனேபிள் டு டிஸ்பென்ஸ் கேஷ். ஆனா 2,500 ரூபாய் இருக்குல்ல. இப்போ 2,000 ரூபாய் போறாரு அப்படின்னா ப்ளீஸ் கலெக்ட் த கேஷ். கேஷ் கொடுத்தாச்சு. இப்போ மிஷின்ல 500 ரூபாய் இருக்கு. இப்போ 500 ரூபாய் யாரோ ஒருத்தர் வந்து எடுத்துட்டாங்க. அமௌண்ட் கொடுக்க முடியும். 500 ரூபாய் கொடுத்தாச்சு. இப்போ மிஷின்ல 0 ஆயிடுச்சு. இப்போ வைல் லூப்ல கேஷ் இன் ஏடிஎம் 0. ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த வைல் லூப், அவுட் ஆஃப் சர்வீஸ். அந்த லாஸ்ட் பர்சன் 500 ரூபாய் எடுத்த உடனே மிஷின் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போயிடும். இதுக்கப்புறம் யாரும் அந்த மிஷினை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவுட் ஆஃப் சர்வீஸ். அவ்வளவுதான். there is no cash to dispense. Machine is out of service. Any question? No, sir. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ மிஷின்ல வந்து 500 ரூபாய் இருக்கு. ஏடிஎம் மிஷின்ல 500 ரூபாய் இருக்கு. நான் வந்து 400 ரூபாய் வித்ரா பண்ண ட்ரை பண்றேன். மிஷின்ல 500 ரூபாய் இருக்கு. நான் 400 ரூபாய் வித்ரா பண்ண ட்ரை பண்றேன். ஆனா பணம் தர முடியாதுன்னு சொல்லுது. ஏன்? என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. மிஷின்ல 500 ரூபாய் இருக்கு. நான் 400 ரூபாய் கேட்கறேன். மிஷின் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்? சார் மல்டிப்ளைஸ் ஆஃப் 500ல இருக்கு சார். ஓகே. மிஷின்ல இருக்கிறது ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு. மிஷினால சில்லறை மாத்தி கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம தான் சில்லறை மாத்திக்கணும். மிஷின்ல 500 ரூபாய் நோட்டு, ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. 100 ருபீஸ் கிடையாது. அப்போ 100s இல்ல, நீங்க 500ஓட மல்டிபிள்ஸா இருந்ததுன்னா கொடுக்க முடியும்னு சொல்லும் இல்லையா?
ரைட். ஸோ இப்போ இதுல ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது நம்ம டோட்டல் கேஷ் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம். இந்த ப்ராப்ளம்ல we are going to add more problems, more features. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏடிஎம்ல எப்பயுமே பணம் லோட் பண்றாங்கன்னா ஒன்னு 100s வைப்பாங்க, 200s வைப்பாங்க, 500s வைப்பாங்க இல்லையா? 1 லட்சம் ரூபாய்னா ஏதோ ஒரு டினாமினேஷன்ல உள்ள வைக்கணும். கரெக்டா? அப்போ மிஷினுக்கு எந்த கரன்சி எவ்வளவு இருக்குன்றது தெரியும். ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, மிஷின்ல வந்து 500 ரூபாய் வைக்க வேண்டிய இடத்துல 2000 ரூபாய் நோட்டை வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. 500 ரூபாய் வைக்க வேண்டிய 500 ரூபாய் நோட்டு வைக்க வேண்டிய கம்பார்ட்மெண்ட்ல தவறுதலா 2000 ரூபாய் நோட்டை வச்சுட்டாங்க. ஸோ யாரும் போயிட்டு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கையில வந்திருக்கும்? $4000 சார். 8000 ரூபாய். சாரி, 1000 ரூபாய் தானே சொன்னேன். 1000 ரூபாய்னா ஓகே ஓகே ஹரி. ஸோ 1000 ரூபாய் அப்படின்னா 2 500 ரூபாய் நோட்டு. ஸோ இதுவே 2000 ரூபாய் நோட்டு 2 வந்திருந்ததுன்னா 4000 ரூபாய் வந்திருக்கு. யூ ஆர் ரைட். ஸோ 4000 ரூபாய் வந்திருக்கு இல்லையா? இது நடந்தது, ஒரு தடவை நடந்தது. தவறுதலா வச்சதுனால எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்தா நம்ம யாருக்கிட்டயாவது போய் கேள்வி கேட்போமா? ஏன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தேன்னு யார்கிட்டயாவது கேட்போமா? யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? உடனே ஃப்ரெண்டுக்கு எல்லாம் போன் பண்ணி, டேய் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் போட்டு விடுறா, நான் ஏடிஎம்ல கேஷ் நிறைய வருது எடுத்துட்டு வரேன் சொல்லுவோமா மாட்டோமா? உடனே ஒரு 5000 ரூபாய் போட்டு விடுறா, நான் உனக்கு இப்ப நைட்டே கொடுத்துடுறேன் சொல்லுவோம்ல. இப்ப அதே மிஷின்ல நான் 2000 ரூபாய் கேட்கறேன், 500 ரூபாய் தான் கொடுத்துச்சு. நோட்டை இப்படி ரிவர்ஸ்ல மாத்தி வச்சிட்டாங்க. 2000 ரூபாய் கம்பார்ட்மெண்ட்ல 500 ரூபாய் வச்சிட்டாங்க. நீங்க 2000 ரூபாய் கேட்டீங்க, 500 ரூபாய் தான் வந்தது. என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார். உடனே பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்க, இதுல தப்பா வருது, கேஷ் எடுக்காதீங்க அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் அலர்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இதுவே 500 ரூபாய் கேட்டு 2000 ரூபாய் வந்ததுன்னா வெளியில இருக்கிறவன் எவன்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடு, நான் வந்து தரேன். அதுதான் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த மிஷின்ல நம்ம லோட் பண்ணும் போது எத்தனை ரூபாய் நோட் வைக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஏடிஎம்ல லோட் பண்றவங்களுக்கு தெரியும். 100 ரூபாய் நோட்டு எத்தனை வைக்கிறாங்க, 500 ரூபாய் நோட்டு எத்தனை வைக்கிறாங்க, 200 ரூபாய் நோட்டு எத்தனை வைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? சோ இப்ப நான் வந்து யூசர் வந்து 1000 ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய டினாமினேஷன்ல ட்ரை பண்ணணும். 1000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா 2 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா போதும். 2 500 ரூபாய் நோட்டு கொடுத்துரும். 1100 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது 1000 ரூபாய் எத்தனை கொடுக்க முடியும், 100 ரூபாய் எத்தனை கொடுக்க முடியும்ன்றத பிரிக்கணும். சோ 1000 பிளஸ் 100. 1000 ரூபாய்க்கு 2 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் நோட்டு. சோ 500 ரூபாய் நோட்ல 2 நோட்டு கழிஞ்சிரும், 100 ரூபாய் நோட்ல ஒரு நோட்டு கழிஞ்சிரும். 1100 ரூபாய் எடுத்தாங்கன்னா. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? ஓகே. சோ அந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு இப்ப ஹோம்ஒர்க். இப்ப கேஷ் இன் ஏடிஎம்ல நான் 1 லட்சம் ரூபான்னு போட்டேன் இல்லையா? அப்படி எடுக்கிறதுக்கு பதிலா இப்ப நீங்க ஏடிஎம் பாயிண்ட் ஆஃப் வியூலயே பாத்தீங்கன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எத்தனை ரூபாய் மிஷினை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பேப்பர் தான் இல்லையா? இந்த கம்பார்ட்மெண்ட்ல வச்சா அது 500 ரூபான்னு தெரியும், இந்த கம்பார்ட்மெண்ட்ல வச்சா அது வந்து 100 ரூபான்னு தெரியும். ஆனா மிஷினுக்கு இது 500 ரூபாய் நோட்டு, இது 1000 ரூபாய் நோட்டுன்றதெல்லாம் தெரியாது. இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாம் 500, இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் 100. மிஷினை பொறுத்த வரைக்கும் அதுதான். கரெக்டா? அப்போ கேஷ் இன் ஏடிஎம் வந்து நீங்க 1 lakh அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா 500 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு, 100 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு, 200 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு, இதுதான் உங்களோட இன்புட். இதை பேஸ் பண்ணி நீங்க யூசருக்கு கேஷ் டிஸ்பென்ஸ் பண்ணணும். 500 ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா 500 ரூபாய் நோட்டு கொடுத்துடணும். இல்ல யூசர் வந்து 1200 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா 500 ரூபாய் நோட்டு 2ம் 200 ரூபாய் நோட்டு 1ம் கொடுக்கலாம். இல்ல 500 ரூபாய் நோட்டு 2ம்
100 நோட்டு ரெண்டும் கொடுக்கலாம். 2 500 2 100 கொடுத்தோம்னா 1200. 1500 கேட்டாங்கன்னா 3 500 நோட்டு. சோ 1500 கேட்டாங்கன்னா 500 நோட்ல 3 குறையும். இப்ப 500 நோட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு. யூசர் வந்து 1000 கேக்குறாங்க அப்படின்னா 5 200 நோட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா 10 100 நோட்டு கொடுக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி உங்க ப்ரோக்ராம் எழுதுங்க. எனி கொஸ்டின்ஸ்? சார் ம் சார் இங்க வந்து ஏடிஎம்ல இருக்கிற அமௌண்ட்டும் நம்ம குடுக்குற இன்புட் ரெண்டுமே வந்து கரன்சி கவுண்ட்ல குடுக்கணுமா சார்? இப்ப நான் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ண போறேன்னா எனக்கு எத்தனை 500 நோட்டு வேணும்னு நான் போடுவேனா, எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு நான் போடுவேனா? இல்ல சார், கேஷ் நீடர்ல வந்து நீங்க அது போடலாம்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி கேஷ் இன் ஏடிஎம்லயும் அதே மாதிரி போடணுமா சார்? ஓகே, இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏடிஎம்ல இப்ப 500 இருக்கு, ஆனா நான் 400 கேட்டிருக்கேன். மிஷினால கொடுக்க முடியல. என்ன காரணம்? மிஷின்ல காசு இல்லையானா? மிஷின்ல காசு இருக்கு, ஆனா கொடுக்க முடியல. ஏன்னா மிஷின்ல 500 நோட்டு ஒண்ணு இருக்கு, நான் கேட்டது 400, நான் கேட்டதை கொடுக்க முடியாது மிஷினால. ரைட்? கரெக்டா? சோ இதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு லாஜிக் எழுதிட்டு வாங்க. எஸ் சார். சோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றதுன்னு லாஜிக் தெரியல அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்றத அந்த சிச்சுவேஷன்ல நீங்களா இருந்து யோசிச்சு பாருங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? சார் ஆக்சுவலா என் கொஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து கேஷ் இன் ஏடிஎம்ல நீங்க 10,000 இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, 1 lakh டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா சார்? அத வந்து இந்த மாதிரி அந்த 500 இந்த மாதிரி 200 இதோட கவுண்டா வந்து டிக்ளேர் பண்ணணுமா? ஆமா ஆமா, எஸ் எஸ். number of 500 currency, number of 200 currency, number of 100 currency, மூணுமே 0 ஆயிடுச்சுன்னா மிஷின் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ். கரெக்டா? மூணுமே 0 ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் மிஷின்குள்ள ₹1 கூட கிடையாது, ஒரு நோட்டு கூட இல்ல அப்படின்னா மிஷின் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ். Okay, any further questions? Any questions? No sir. என்னமா ஆர்த்தி, புரியல. டைப் பண்ணி குரூப்ல போட முடியுமா சார்? யாராவது டைப் பண்ணி போடுங்களேன், ரெக்கார்டிங்கே இருக்கு. ஓகே சார். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.